ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எந்த விதமான தனிமனித தகவல் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதனையும் தனிமனித தகவல் பண்ண மாட்டோம். மத சம்மந்தப்பட்ட அடையாளத்தையோ இல்லை எந்த ஒரு அமைப்பையும் கேவலப்படுத்தியோ கொச்சப்படுத்தி வீடியோக்கள் போட மாட்டோம் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சில ஆட்கள் கோவம் வரலாம். அதை அவங்களோட எடுத்துக்கிற முறையை பொறுத்திருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. விஷயத்துக்கு நேராக வர ரொம்ப சுற்றி வளைக்கிற பேச போகிறது என்னமோ ஒரு 5 நிமிஷத்தோட பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். சுற்றி அழைக்க மாட்டேன். மொத்த மாரி தூண்டி விடலாம் மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு வேண்டாம். இந்த பேசுகிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1924 ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் திட்டம் சொல்கிற டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை சுற்றி காமிக்கலான் இருக்கேன். ஆரம்பத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தா ஒரு மரியாதை இருக்கும். இப்போ யார் வேணாலும் படிக்கலாம், எவன் வேணால் எழுதலாம் அப்படின்னு நிலைமை போயிட்டு அந்த நிலைமையை உருவாக்கி விட்ருக்காங்க. சரி, இந்த விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் என்னங்கிறத பார்த்தா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு. இந்த அமைப்பு 1924 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஆரம்பத்தில் தன்னாட்சி அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அரசு துறையாக மாற்றினாங்க. இந்த அமைப்பை அமைச்சு இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மறுபடுகள் வந்திருக்கு. அதில் அரசியல் மதம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டு குறுக்க விடல. ஒரு அமைப்பு கரெக்டாக போயிட்டு கூட குறுக்க போனோடனே சில தடங்குகள் ஏற்படுச்சு. இப்போ தலைவர் கூட போடாமல் ஒரு சில போட்டிக்கிட்டு இருக்காங்க. மெம்பரும் சரியான இது கிடையாது. செயலாளர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. தேர்வுத்துறை செயலாளர் போடல, முதல்வர் செயலாளர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத போயிட்டு. இந்த டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நிதியை எல்லாத்தையும் நான் பெருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மனிதரையும் இருக்கக்கூடிய ஆட்கள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு சில சாதகமாக போன மாரி ஒரு சில அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, இன்னும் தயாரிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி பொது தேர்வு தமிழ், பொது தமிழ், பொது இங்கிலீஷ், பொது ஆங்கிலம் இதை ரெண்டையும் தூக்கிட்டு பொது அறிவுங்களை கொண்டு வந்தாங்க. அதாவது நாங்கள் முற்று கொடுக்குறோம், தமிழுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு கொண்டு வருவோம், ப்ரீ சொசைட்டி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். தமிழை கட்டாயம் தெரிவு கொண்டு வந்தாங்க. எல்லா தேர்வுலையும் கட்டாயம் தமிழ் கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்துலேயும் மழை இருக்கும். ஆனால் அதில் சில ஆட்கள் இல்லைங்க, எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்தது தான் கேவலமாக இருக்கான்னு சொல்லி அத்தனை பேர் குரல் கொடுத்ததுக்கப்புறமா அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வு. ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எந்த விதமான தனிமனித தகவல் இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதனையும் தனிமனித தகவல் பண்ண மாட்டோம். மத சம்மந்தப்பட்ட அடையாளத்தையோ இல்லை எந்த ஒரு அமைப்பையும் கேவலப்படுத்தியோ கொச்சப்படுத்தி வீடியோக்கள் போட மாட்டோம் சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது சில ஆட்கள் கோவம் வரலாம். அதை அவங்களோட எடுத்துக்கிற முறையை பொறுத்திருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. விஷயத்துக்கு நேராக வர ரொம்ப சுற்றி வளைக்கிற பேச போகிறது என்னமோ ஒரு 5 நிமிஷத்தோட பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். சுற்றி அழைக்க மாட்டேன். மொத்த மாரி தூண்டி விடலாம் மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு வேண்டாம். இந்த பேசுகிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1924 ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் ஆணையம் திட்டம் சொல்கிற டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி
நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை சுற்றி காமிக்கலான்னு இருக்கேன். ஆரம்பத்துலலாம் டிஎன்பிசிக்கு படித்தா ஒரு மரியாதை இருக்கும். இப்போ யார் வேணாலும் படிக்கலாம், எவன் வேணால் எழுதலாம் அப்படின்னு நிலைமை போயிட்டு அந்த நிலைமையை உருவாக்கி விட்ருக்காங்க. சரி, இந்த விஷயத்துக்கு ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. முதல்ல டிஎன்பிசியில் என்னங்கிறத பார்த்தா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு. இந்த அமைப்பு 1924 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இது ஆரம்பத்தில் தன்னாட்சி அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அரசு துறையாக மாற்றினாங்க. இந்த அமைப்பை அமைச்சு இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ள டிஎன்பிசியில் நிறைய மனப்பாடுகள் வந்திருக்கு. அதில் அரசியல், மதம் இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டு குறுக்க விடுதலை ஒரு அமைப்பு கரெக்டாக போயிட்டு இருக்க முடியாது. குறுக்க போனோடனே சில தடங்கல்கள் ஏற்படுச்சு. இப்போ தலைவர் கூட போடாமல் ஒரு சில போட்டிக்கிட்டு இருக்காங்க. மெம்பரும் சரியான இது கிடையாது. செயலாளர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. தேர்வு செயலாளர் போடல, முதல்வர் செயலாளர் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுதான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா போயிட்டு. இந்த டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நிதியை வந்து எல்லாத்தையும் நான் வந்து பெருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா மனிதரையும் இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க சில சாதகமாக போன மாரி ஒரு சில அமைப்பு என்ன பண்ணிச்சுன்னா இன்னும் தலையிட்டு இந்த டிஎன்பிசி பொது தேர்வு பொது இங்கிலீஷ், பொது ஆங்கிலம் இதை ரெண்டையும் தூக்கிட்டு பொது அறிவுங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது நாங்கள் முற்று கொடுக்குறோம், தமிழுக்கு முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன், அதாவது மொழிபெயர்ப்பு கொண்டு வருவோம், ப்ரீ சொசைட்டி கொண்டு வருவோம் அப்படின்ற கொண்டு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை என்ன நடந்துச்சுங்கிறதே உங்களுக்கே தெரியும். தமிழை கட்டாயம் தேர்வு கொண்டு வந்தாங்க. எல்லா தேர்வுகளையும் கட்டாயம் தமிழ் கொண்டு வந்தாங்க. அது எல்லாத்துலேயும் வரவேற்கும். ஆனால் அதில் சில ஆட்கள் இல்லைங்க எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்தது தான் கேவலமாக இருக்கான்னு சொல்லி அத்தனை பேர் குரல் கொடுத்ததுக்கப்புறமா அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வு